ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம டீமேட்டை ஒருத்தனை படுக்க வச்சிட்டாங்க. இப்போ போயிட்டு நம்ம டீமேட்டை தூக்கி விட்டுட்டு நேராக வண்டி எடுத்துட்டு இன்னொரு காயினை பிடிச்சிட்டு நேராக மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து இன்னொரு காயின் சீட்டுக்கு நேராக வேகமாக போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து சென்டோஸில் கண்டெய்னர்லாம் ஒரு இடம் இருக்கும் பாருங்க கைஸ், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு காயினை பிடிச்சிட்டு நேராக கிட்டுக்கிட்டு நான் ராமேல் வில்லேஜ் வந்தாச்சு. மறுபடியும் நம்ம டீமேட்டை படுக்க வச்சிட்டாங்க. போய்ட்டு டீமேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டு நேராக மறுபடியும் வண்டி எடுக்கலான்னு போனால் மறுபடியும் படுக்க வச்சிட்டாங்க டீமேட்டை. சரி மறுபடியும் போய்ட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நேராக கிட்டுக்கிட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு கைஸ். டோக்கனை பொறுக்கிறதுக்காக இன்னும் ஒரு 500 டோக்கன் கிடந்துச்சுன்னு திரும்பிட்டு 500 டோக்கனை பொறுக்கிட்டு இன்னும் ஒரு 200 டோக்கனு நேராக வண்டி எடுத்துகிட்டு சரி ஏறாம அப்போ வண்டி என்ன அப்படின்ட்டு அங்கிட்ட ஒரு 200 டோக்கன் கிடந்துச்சுன்னு வண்டி எடுத்துகிட்டு நேராக அங்கிட்ட வந்து 200 பிடிச்சிட்டு அங்கிட்ட வளைஞ்சு போனால் மறுபடியும் டீமேட்டை டவுனு. சரிண்டு போய்ட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கா ரிவ்யூ பண்ண போனால் நேராக ரிவ்யூ பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு நேராக கிட்டுக்கிட்டுன்னு வந்து பார்த்தா வண்டி மோதிக்கிச்சு கைஸ். நேராக வண்டியை மறுபடியும் விட்டுட்டு வர்றாம அப்புறம் வண்டியை கிருன்னு போயாச்சு கைஸ். மறுபடியும் மேலே ராமேல் வில்லேஜில் அங்கே ஒரு டோக்கன் இருக்கும்ல, அந்த இடத்துல பிடிச்சிட்டு நேராக ஒரு சூப்பர் மணி கிடச்சின்னு பொறுக்கிட்டு நேராக வண்டியை விட்டாங்க. ஜோனை கொஞ்சம் இழுக்கவும் நேராக வண்டியை பூஸ்ட்டை போட்டு நேராக வண்டியை இங்கே வந்து விட்டா மேப்பை பாருங்கள் கைஸ் எவ்வளோ ஜோன் இருக்குன்னு. சரிண்டு வண்டியை வேகமாக ஓட்டிட்டு இங்கே மறுபடியும் போய்ட்டு டீமேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டு மறுபடியும் வண்டி ஏறா அப்படின்ட்டு வண்டியை மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு மேடியை போட்டு இன்னொரு மேடியை போட்டேன். மொத்தம் இன்னொரு 3 மேடியை போட்டு நேராக ஜோனுக்கு பூஸ்ட்டை போடுறான்னு போட்டு நேராக இன்னொரு மேடியை போடலான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரே முட்டு. சரி வண்டியை வளைச்சிட்டு இன்னொரு மேடியை போட்டு நேராக வண்டியை வளைச்சா வளைய மாட்டேங்குது. நேராக வண்டியை மறுபடியும் வளைச்சா அங்கே ஒரு ஸ்குவாடு மறுபடியும் போடுறா பூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலலாம் முட்டி நேராக வந்தால் கரெக்டாக அங்கே ஒரு 500 டோக்கனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 500 டோக்கனை பொறுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு 500 டோக்கனை பொறுக்கிறதுக்காக இறங்கிட்டு சரின்னு பார்த்தா அங்கே எனிமி அடிச்சிட்டான். நேராக போய் மாட்டினா அங்கே கரெக்டாக மாட்டிக்கிச்சு வண்டி. சரின்ட்டு அங்கே ஒருத்தன் கடந்தான ரூட்டு கிடந்துச்சுன்னு கரெக்டாக ரூட்டை பொறுக்கிட்டு ஒரு வால் போட்டேன் எனிமி இருந்தானே. சரின்ட்டு பார்த்தா அவன் பக்கத்தில் வண்டி வரும் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டாங்க. சரி வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு பூஸ்ட்டை போட்டு சரசன்னு வந்துட்டேன். சரின்ட்டு தப்பிச்சுட்டு தான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஒரு ஸ்குவாடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு போயாச்சு கைஸ். நேராக பூஸ்ட்டை தான் போடலான்னு பார்த்தா அவன் கேரக்டர் ஸ்கில்லை போட்டு அவன் அடிச்சுட்டான். மறுபடியும் பூஸ்டெல்லாம் போட்டு நேராக மறுபடியும் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய்ட்டு சரி இன்னொரு 200 டோக்கன் இருக்கும் அதை பொறுக்கலான்னு போனால் வண்டி முட்டுது. சரி நான் போனால் அங்கே எதுக்கு தான் இதுக்குள்ளே போனேன்னே தெரில. டக்குன்னு போய்ட்டு மறுபடியும் வண்டியை ரிவல்ஸ் ஏறுறாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிவல்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலான்னு ஒரு முடிவு எடுத்து ஜோனுக்குள்ளலாம் பூந்து போகிற மாதிரிலாம் போய் இங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு ஜீப் ஒன்று கிடஞ்சி கைஸ். இந்த இடத்துல ஒரு ஜீப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனால் வண்டியெலாம் முட்டு மாதிரி போய் மறுபடியும் டீமேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டு நேராக அப்படி வந்தால் போகிறோம் போயிட்டு தான் இருக்கும். செங்கோட தெரிந்து அடிச்சலான்னு பார்த்தா டீமேட் அடிச்சிட்டார். மறுபடியும் பூஸ்ட்லாம் போட்டு வேகமாக போயிட்டே இருந்தால் மறுபடியும் டீமேட் டவுனு. சரி சரிப்பட்டு வராத மறுபடியும் ஜோனுக்குள்ளே போயிட்டு ஒரு மீடியை போட்டு நேராக அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தால் நேராக நான் ஒரு கரெக்டாக ஒரு முட்டை வந்துருச்சு. சரி சரிப்பட்டு வராது அப்படின்னு பார்த்தா நான் ஒரு டீமேட்டு டவுனு. சரி டீமேட்டு தான் டவுன் ஆகிட்டாரு. நேராக நம்ம ரிப்பேர் பண்ணிவிட்டு நேராக போகலான்னு பார்த்தா கரெக்டாக நான் ஒரு மீடியை போட்டு பூஸ்ட்டை போட்டேன், நான் டவுனு நான் முடிச்சிட்டேன். சரி டீமேட்டு தான் இருக்கேன் அப்படி ஒரு நம்பிக்கையில் ரிவே பண்ணியாச்சு. சரின்ட்டு பார்த்தா நம்ம மணி பாய் இருந்தார். மணி ப்ரோ தான் அங்கே கரெக்டாக பூயை அடிச்சிடுவாரு அப்படின்னு பார்த்தா அவங்க கரெக்டாக டவுன். இந்த மேட்ச் நம்ம வந்து பூயை அடிச்சிருக்க மாட்டாங்க.